வந்து சந்தனக்காடு தான். எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு டிவி சீரியல். ஏதாவது மண் சார்ந்து இனம் சார்ந்து உரிமை சார்ந்து ஒரு புரட்சிகரமா ஒண்ணு செய்யணும் அப்படிங்கும்போது சட்டுன்னு எனக்கு வீரப்பன் பத்தி பண்ணலாம். ஆனா அந்த டீம்ல இருந்தவங்க, மக்கள் தொலைக்காட்சி பொறுப்புல இருந்தவங்க, என்னங்க ஒரு கொலைகாரன் அவனை போய் எப்படிங்க பண்ணலாம் அப்படின்லாம் அதுல பொறுப்புல இருந்தவங்க பேசினாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆட்டோ சிங்கர் பண்ணும்போதே நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா யாரா இருந்தாலும் தவறு செஞ்சிருந்தா அவரை இல்லை, அவன் எவனாக இருந்தாலும் குறிச்சு தோலுரிச்சு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். என் இனத்துக்கு எதிரானவன், அந்த மக்களுடைய போய் இரவு பகலா தங்கியிருந்த மலையில வாழற மக்களோட எல்லாத்தையுமே முழுசா மாதக்கணக்கில் ஆய்வு பண்ணி அந்த மலையில தங்கி அப்படிதான் படைப்பு. அதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, அந்த தலைவர்கள் இருக்கும்போதே அதை பத்தி பேசுனது. தப்பு செய்யறவன் தானே பயப்படணும். தப்பு செஞ்சவனை தோல் உரிக்கிறவன் பயந்தா இந்த மண்ணில் எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து வீரப்பன் அவர்களுடைய மீசையை வந்து இறந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறது. அவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவன் கிட்டவே நெருங்க முடியல. செத்ததுக்கு அப்புறம் அவன் மயிரை தான் பிடுங்க முடிஞ்சதுன்னு சொல்லி. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட டேரக்டர் வா கௌதமன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்க்கும்போது நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் வந்து சந்தனக்காடு தான். எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு டிவி சீரியல். இப்போ வரைக்கும் வந்து ஒரு டிவி சீரியலுக்கான ஐகானிக்ஸ் ஒரு 10 சீரியல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சந்தனக்காடு இருக்கும். ஸோ அதை மேக் பண்ணும்போதாக இருக்கட்டும், அதுக்கான ஐடியாவாக இருக்கட்டும், வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது? சினிமா விருப்பமாக நான் வந்து இந்த தினதந்தி பார்க்கும்போது என் கண்ணில் வந்து எல்டிடி இராணுவம் வந்து விடுதலை புலிகளை சுட்டு கொண்டுருச்சுன்னு பார்த்தா எனக்கு உடம்பு அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் கலங்கி போயிடும். கூடவே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் வீரப்பன் ஆட்களை சுட்டு கொண்டுட்டாங்கன்னாலும் எனக்கு மனசு வலிக்கும், தாங்க முடியாது அது. அப்போ இதெல்லாம் என்னுடைய தந்தை தோழர்கள் நிறைய கம்யூனிசவாதிகள், ஜனசக்தி பேப்பரு, இந்த சித்தாந்தம் புரட்சி, அதோட தோழர் தமிழரசன், இது நாடு தனி நாடாகணும், தமிழ்நாடு உரிமை பெறணும், இப்படியான இந்த பேச்சுகள்லாம் இருக்குல்ல, இதோடய வளர்ந்து வந்தவன் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய ஏன் வீரப்பங்காட்டில் சந்தனக்காடு, சத்தியமங்கலம் காடு, அந்தியூர் காடு, இங்கே ஏன் வீரப்பன் ஆட்கள் எதுக்கு சூடணும், வீரப்பனுங்கிறவர் யார், இந்த கேள்விகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தது. எப்போ என்னுடைய 12 வயசில் 6வது படிக்கும்போது தான் ஹாஸ்டலுக்கு வரேன் திட்டவடிக்கு. அப்போ அதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் விடுதலை புலிகளை பற்றியும் எங்கள் திண்ணையில் பேசப்பட்டதெல்லாம் இங்கே வந்து பொதுவெளியில் செய்தித்தாளில் படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் பதட்டமாகவும் கோபமாகவும், தமிழனை அழிக்கிறாங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு ஒரு. அப்போ இதை முடிச்சுட்டு நான் 12வது 17 வயசில் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே நடக்கிற போராட்டம் தமிழினத்தின் உரிமைக்காக நடக்கும்போதெல்லாம் நாங்கள் போகும்போது அங்கே நெடுமறையா போராட்டமாக இருக்கட்டும், அல்லது தமிழ் இனத்துக்காக நடத்துகிற இருக்கிற கட்சிகளுக்கான போராட்டமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் பற்றின அறிக்கைகளாக இருக்கட்டும், திரும்ப இந்த செய்தித்தாள்கள்லாம் பார்க்கும்போது தலைவர் பிரபாகரன் மேலே ஒரு பெரிய பற்றும் பாசமும் வந்துடுச்சு. என்னுடைய 17 வயசில் நான் நீங்களும் ஹீரோ தான் ஷூட்டிங்கு போகும்போது போயிட்டு நாங்கள் வந்து திருச்சியில் எங்களுக்கு பேருந்து மாற்றி கொடுக்குறாங்க. திருச்சி பேருந்து நிலையத்தில் இருக்கும்போது பிரபாகரனை கொண்டுட்டாங்கன்னு எப்போ 90-91 காலகட்டத்தில் பேசும்போது ஒரு நடுராத்திரி அப்போ எனக்கு கண்ணு கலங்கி, நான் என்னடா எப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி 34 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் மட்டும் தான் நம்பவும் முடியும். 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இரவுல அங்கே செய்தி பரவுது. இப்போ 2008-9 வந்து திட்டமிட்ட இனப்படுகொலை நடந்தது. அப்போவே நம்மளுக்கு அந்த மாதிரியானது. அப்புறம் நான் நான் வந்து உதவி இயக்குனராக படைப்பாளியாக மாறி படைப்புகளை செய்யும்போது என்ன படைப்பு செய்யுது, ஆட்டோ சங்கர் தொடர் பண்ணிட்டேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்னுடைய சினிமாவுக்கு கொண்டு சித்தால் ஒரு குறும்படத்தை பார்த்துட்டு, ஜெயகாந்தனுடைய சிறுகதை, அது நாவல், குறுநாவல், அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் என்னெல்லாம் பார்க்கலன்னாங்க. ஏன்னா அவங்க மக்கள் தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து முகப்பு பாடல் எடுத்து கொடுத்துட்டு அப்போ என்ன செய்யலாங்கும்போது ஒரு நாள் ஆட்டோ சங்கர், ஒரு சிஆர்பின்னு என்னுடைய நண்பர், அவர் சகோதரர், அவர் ஐயா மருத்துவருக்கு ரொம்ப நெருக்கம்,
அவர் வீட்டில் தங்கியிருக்கும்போது அந்த ஆட்டோ சங்கர் மரண வாக்குமூலம் படிச்சுட்டு இதைத்தான் பண்ணணும், அவர் ஏதாவது பண்ணுங்கிறார் தொடங்கும் போது மக்கள் தொலைக்காட்சி. அப்போ அதை பண்ணுறேன். அதை பண்ணி முடிச்சோடனே அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசனையில் இருக்கும்போது இப்போ எனக்கு எப்போவுமே எனக்கு விடுதலை புலிகளுடைய போராட்டம், தமிழ் இனத்தினுடைய உரிமை மீட்க நடந்த போராட்டங்கள், தமிழரசின் வரலாறு, கூடவே வீரப்பனை பற்றின இந்த செய்திகள் இதெல்லாம் இருந்ததுனால ஏதாவது மண் சார்ந்து இனம் சார்ந்து உரிமை சார்ந்து ஒரு புரட்சிகரமாக ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது சட்டுன்னு எனக்கு வீரப்பன் பற்றி பண்ணலாம். ஏன்னா மக்கள் தொலைக்காட்சினா அவங்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும், நினைச்சதை பண்ணலாம், நம்மளை தடுக்க மாட்டாங்க அப்படின்னோடனே மருத்துவர்கிட்ட சொல்லும்போது, ஐயாவிட்ட சொல்லும்போது அவர் உடனே சொன்ன முடிக்கிறதுக்குள்ளே பண்ணுங்கன்னாரு. ஆனால் அந்த டீமில் இருந்தவங்க, மக்கள் தொலைக்காட்சி பொறுப்பில் இருந்தவங்க, என்னங்க ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் அவனை போய் எப்படிங்க பண்ணலாம் அப்படின்லாம் அதில் பொறுப்பில் இருந்தவங்க பேசினாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி, அவங்க அங்கே மேல் பொறுப்பில் இருக்காங்க, அவங்கள எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே நடக்கிற அநியாயம் என்னை போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அதில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது அவர் கொலைகாரன் கொள்ள, நான் சொன்னேன் கொலைகாரன் கொள்ளைக்காரங்கிறத தகர்த்து அங்கே வீரப்பன் தேடுதல் வேட்டைன்னு போன அதிகார வர்க்கம், காவல்துறை, அதிரடிப்படை எவ்வளவு அக்கிரமம் பண்ணதுன்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு வேற என்னங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் ஐயா, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னாரு என்ன உடனே. அப்போ நான் ஒரு ஆட்டோ சிங்கர் பண்ணும்போதே நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா விட்ட உரிமையோட நான் ஒன்று சொன்னேன், ஐயா நான் நேர்மையும் அறத்தையும் தான் பேசுவேன். இது எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை. என் படைப்பில் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், இப்போவே அவன் அரசில் மிக முக்கியமான பொறுப்பான காவல்துறை அதிகாரியா, அமைச்சரா, யாராக இருந்தாலும் தவறு செஞ்சிருந்தா அவரை இல்லை, அவன் எவனாக இருந்தாலும் தோல் உரிச்சு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் என் படைப்பில். என் இனத்துக்கு எதிரானவன், அது ஈழத்தை அழிக்கிறவனாக இருந்தாலும் சரி, என் இனத்தில் தமிழ் இனத்தை யார் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் எதிராக எவனுன்னாலும் அவன் என்னுடைய உறவினராக இருந்தாலும் கூட, ரத்த சொந்தமாக இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். என் படைப்பின் மூலமாக நான் செய்ய போகிற வேலையே இதுதான் என் இனத்துக்கு. அதுக்கு இனிமேல் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சினிமாவுக்கு போன சித்தாலே அப்படி தான் நான் ஆரம்பித்தது. அப்போ இப்போ இனி செய்ய போகிற படைப்பும் அப்படி தான் அப்படின்னு தான் சொல்லி, அப்படின்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் நீங்கள் செய்யுங்க சிரிச்சுட்டு அவர் கடைசி வரைக்கும் அதில் தலையிடவே இல்லை. அந்த மக்களுடைய போய் இரவு பகலாக தங்கியிருந்த மலையில் வாழுற மக்களோட, வீரப்பனுக்கு பிடித்தமானவர்கள், எதிரானவர்கள், வீரப்பனை காட்டி கொடுத்த கூட்டம், வீரப்பனை தண்டிக்கிறதுக்கு பேயாளஞ்ச காவல்துறை அதிகாரிகள், அதில் நேர்மையானவர்கள், நேர்மையற்றவர்கள், எல்லாத்தையுமே முழுசாக மாதக்கணக்கில் ஆய்வு பண்ணி அந்த மலையில் தங்கி அப்படி தான் அந்த படைப்பு. அதனால தான் 20 வருஷம் கழித்து இப்போ பேசப்படுதுங்கிறத விடவும் நான் உயிராக நேசித்த என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மொத்தமாக அந்த குறுந்தகடுகளை 36 மணி நேரம் வாங்கி பார்த்துட்டு, நம்மளுடைய வீரம் செறிந்த ஈழ போராட்டத்தையும் படைப்பு செய்யணும், கௌதமன்கிட்ட தகவல் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லி நான் வரேன்னு கடிதம் கொடுத்து, ஆனால் நான் வரக்கூடிய நேரம் 2008 கடைசியில் முடியுது இந்த படைப்பு, 2009 தொடக்கம். நமக்கெல்லாம் அந்த 2008 கடைசியாக தெரியல பெருசா, ஆனால் யுத்தம் மேகம் அங்கே சூழ்ந்து நீங்கள் அப்புறம் 2009 மேக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியும். இல்லாட்டினா நான் அந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த படைப்புகளை தலைவர் விரும்பினது போல் இந்நேரம் செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனாலும் தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு யாராலையும் சொல்ல முடியல. அதில் ஒரு சில இடங்கள்ல டைரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் எல்லாரையுமே ஓப்பனாக பேசுவேன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அந்த இதுலேயும் காட்டியிருந்தீங்க. அதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, அந்த தலைவர்கள் இருக்கும்போதே அதை பற்றி பேசுனது. அதற்கான எதிர்ப்புகள் கண்டிப்பாக வந்திருக்கு. எனக்கு என்ன, தப்பு செய்கிறவன் தானே பயப்படணும், தப்பு செஞ்சவனை தோல் உரிக்கிறவன் பயந்தா இந்த மண்ணில் எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும்? கண்டிப்பாக அந்த அந்த இதில் ரொம்ப ஒரு மாதிரி மனதை பதப்பதைக்க வைக்கிற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கட்டும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீரப்பன் அவர்களுடைய மீசையை இறந்ததுக்கப்புறம் எடுக்கிறது. அது பார்க்கும்போது என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். அது சீக்வன்ஸாக பார்க்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் அதை பற்றி பேசுவார், இது பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு, அதை நாங்கள் கண்டுபிடிக்க போனோம், ஆனால் பாதி கிணறு தாண்டும் போது எங்களால் முடியலன்னு பல விஷயங்கள் அவர் பேசுகிறத பார்க்க முடியும். ஸோ இது பின்னாடி இருக்கிற விஷயத்த அதை நீங்கள் சீக்வன்ஸாக ஃபார்ம் நேர்மையற்றத்தனம் தானே. நான் அதில் சொல்லியிருப்பேன்,
இன்னும் 2 காவல்துறை அது பேசுவாங்க 2 பேர். அவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவன் கிட்டவே நெருங்க முடியல. செத்ததுக்கு அப்புறம் அவன் மயிரை தான் பிடுங்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஆமாம், சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன, வீரம்ங்கிறது என்ன தெரியுமா? நேருக்கு நேராக நின்று மோதுறது, அதான் வீரம். நீங்கள் அதை விட்டு ஒருத்தனை வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் உன்கிட்ட எல்லா ஆயுதம் இருந்தது, படை இருந்தது, எல்லாம் இருந்து ஒருத்தனை ஒரு இனத்தனமாக வீழ்த்திட்டு ஒரு கோழைத்தனமாக அவனை வந்து சாச்சிட்டு நீங்கள் வீரன்னு காட்டுறதுல என்ன இருக்கு? அது செஞ்சு முடிச்சவங்கலாம் பின்னாடி புத்தகம் எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்க? எப்படியோ நாங்கள் வீழ்த்தினோம்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு விருது? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வீடு? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு பாராட்டு? வெக்கமாக இருக்கிறது இல்லை? போர்டு மாட்டுங்க, வீரப்பனின் வீரத்தால் கிடைத்த வீடுன்னு போடுங்க. வீரப்பன் படத்தை மாட்டுங்க உங்கள் வீட்டு வாசல்ல, அவன் கொடுத்தது. நீங்கள் எதை அழித்தாலும் நான் விட்டுருவேன். என் சார்ந்து, என் மொழியின் மேலே, என் இனத்தின் மேலே, என்னுடைய கலை கலாச்சாரத்தின் பண்பாட்டின் மேலே, என் வரலாற்றின் மேலே எவன் கையை வச்சாலும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவனை இந்த உலகத்தின் முன்னாடி நிறுத்தி அவன் எவ்வளவு குரூரமானவன், கோரமானவன்னு அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் தலைமுறைக்கே காட்டி கொடுக்க, என் தலைமுறைக்கும் காட்டி கொடுக்க என் படைப்புகளை நான் செய்யாமல் நான் நகரவே மாட்டேன். நான் இந்த உலகத்தை விட்டே போக மாட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு சின்ன வயசில் வீரப்பன் அவர்களுடைய ஃபோட்டோ பார்க்காத போது என்னுடைய மனதில் வந்து கராத்தே ராஜா அவர்கள் தான் வந்து வீரப்பனாவே திகழ்ந்தார். பலருக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கான கேஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு கேரக்டருக்கு ஒரு கேஸ்டிங் அமையும் போது இந்த மாதிரி தான் இப்போ அமையிடுங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான பின்தேடு நான் 2007-08 எடுக்கிறேன். கொஞ்ச காலம் தான் நான் மறைஞ்சாச்சு. அதனால் அந்த தாக்கம், அந்த பிம்பம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி நின்றது. அப்போ அதை வந்து நம்பகத்தன்மையை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சவாலானது. அப்போ அதில் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன், நிறைய முகங்களை தேடுறேன். நெப்போலியன் அவர்களை கூட கேட்டேன் நான். அப்போ ஓகே, கொஞ்சம் ஏதாவது மேட்ச், ஏன்னா சீவலப்பரி பாண்டி பண்ணார், கொஞ்சம் உயரம், நீங்கள் சொல்லியிருந்தா அதுவும் தாக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ பொருத்தமாக இருந்திருக்குமான்னு அது கேள்விக்குறி தான் ராஜாவை தேர்வு பண்ணதுக்கு அப்புறம். ஆமாம். அப்புறம் ராஜா எனக்கு யாரோ, எனக்கு என்னென்னா எந்த படைப்பை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு முகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சும்மா ஒரு காட்சி, ஒரு சம்பவம், ஒரு கதை, ஒரு கதாபாத்திரம் கொண்டு வந்தால் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு யார் யாரெல்லாம் சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு ஓடும். சினிமா நடிகனா அல்லது தான் வாழ்க்கையில் பார்த்தவங்களா, புதுசா பழசா, எல்லா பக்கமும் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தா கூட இந்த மனிதனுடைய முகம் போலவே நம்ம ஒரு 4-5 முகம் பார்த்துருக்கோமேன்னு ஒரு சட்னு எனக்கு இந்த ஊரில் பார்த்தோம், அந்த ஊரில் பார்த்தோம், இந்த ஒரு கண், மூக்கு, இந்த மாதிரி இது இப்படி எனக்கு ஓடும். அது ராஜாவுக்கும் அது அமைஞ்சது எனக்கு. அவர் இந்த கில்லி அது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஞாபகம். அப்புறம் சான்ஸ் தேட வரும்போது ஒரு புல்லட்டில் வருவாப்புல, அந்த உருவம் சடார்னு இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு ஒரு உருவம், கராத்தே அது இதுன்னு நிற்கிறது, முகம், மூக்கு, இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே இப்படி ஒரு ஆள் ஒருத்தர் பார்த்தனே அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியும்னு ஒரு கேமராமேன் சொன்னார். சரி அவர் எங்கே இருக்கார் பிடிங்கன்னா, ஏதோ கேரளாவிலேயே எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். எப்போ வரீங்க? வந்த உடனே நான் வந்தவுடனே முடிவு பண்ணிவிட்டு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டினேன். ஒரு சரியாக தான் இருக்கும், நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல மீசா இதெல்லாம் வச்சா எப்படி இருக்கும்னு அப்படின்னாரு. உடனே நான் அந்த காட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் 2 பேரை. இந்த தீனா, அப்போ தான் நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். தீனா வில்லன், ஆட்டோ சங்கர்லேயே அறிமுகப்படுத்தினேன். இப்போ பெரிய நடிகர். அப்போ இவங்க 2 பேரையுமே நான் கூட்டிகிட்டு இந்த சந்தனக்காடு அந்தியூர் பகுதியெலாம் போனேன். போய் அது வழியாக இப்படி நடந்து வாங்க அப்படின்னு வீடியோ அதெல்லாம் எடுத்து அந்த காட்டிலே உழவு விட்டு கொஞ்சம் மீசா அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே அது நமக்கே ஒரு மிரட்சியாக இருந்தது. அப்புறம் அது காட்சிகள் வந்து இன்னை வரைக்கும் அது உலகம் முழுக்க சொல்கிறது போல் வீரப்பண்ணு தட்டினாலே ராஜாவும் ஒருவர், வீரப்பண்ணும் வருவார் அப்படிங்கிற மாதிரி இணையத்தில். இப்போவும் சந்தனக்காடு அந்த கொரோனா காலத்தில் 40 லட்சம் 50 லட்சம் பேர்லாம் ஒரு எபிசோடும் பார்த்து 1M 2Mலாம் போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மண்ணை இனத்தையும் நேசிக்கிறது. அது வெறும் திறமைன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அது வந்து அந்த படைப்பு இவ்வளோ தூரம் பேசப்பட்டதுக்கு நான் எவ்வளோ தூரம் உழைச்சேன் தெரியுமா, என்னுடைய திறமை தெரியுமாலாம் பேச முடியாது. ஏன்னா முதல்ல சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க், எல்லாருடைய உழைப்பும். அதை ஒருங்கிணைக்கிற வேலை ஒரு இயக்குனரோட வேலை. அதில் ஆத்மார்த்தமாக நிற்கிறது தான். அப்படி எல்லாரும் அதில் நின்னாங்க.
அந்த படைப்பில் நின்னதுனால எல்லாரும் அர்ப்பணிப்போட செஞ்சதுனால அதில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு இயக்குனராக நான் அந்த மக்களை நேசித்தது, நான் பேசுகிற என் மொழியை பேசுகிற மக்களை அதிகாரங்கிற அந்த திமிர் கொண்டு அதை அடக்குமுறையோட அந்த மக்களை அடித்து உதைச்சி கொன்று வன்புணர்ச்சி செஞ்சதில்லை ஒரு பெரும் கோபம் வந்து இவனுங்களை நேராக நின்று அடிக்கணும். நான் நியாயமாக பார்த்தா அவன் அதிகாரத்தோடு இருக்கான், அதை விடவும் அடிக்கிறதுங்கிறது படைப்பு தான். அப்போ அதை செஞ்சு அந்த ஆத்திரத்தை ஓரளவுக்கு தீர்த்துக்கிட்டேங்கிறது தான். இன்னும் கடல் அளவு மலை அளவு இருக்குது தமிழ்நாட்டில் என் இனத்தை அழித்த கூட்டத்தை படைப்பாக்கி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது. வன்னிக்காடுங்கிற அந்த ஈழ மண்ணை, வீரம் செறிந்த மண்ணை பல வல்லரசுகளோடு சேர்ந்து 34 நாடுகள் எங்கள் இனத்தை அடித்த அந்த கோபமெல்லாம் என்னைக்கு தீரும்னு தெரியல. படைப்புகளாக எடுத்து என் அடுத்தடுத்த தலைமுறைகள்கிட்ட ஒரு தரிசனமாக கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, கொஞ்சம் நிம்மதியாக என்னுடைய அந்திம காலத்தில் கொஞ்சம் ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நம்புகிறேன். அது வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் ஜோலியாக பேசணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லது, நன்றி.